அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான் என்பதற்கு அடையாளம் என்ன? அல்லாஹ் நம்மை ஏத்துக்கிட்டான், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வுடைய குஷ்ஷுதியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும் இல்லை? அந்த அடையாளம் என்னவென்றால் அன்பானவர்களே, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது. அந்த ஃபர்லான தொழுகை தொழுவரை அவருடைய உள்ளத்திலே பதற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆஹா, பாகு சொல்லப்பட்டு விட்டது, ஸுஹருடைய தொழுகை நேரம் வந்து விட்டது, நான் இன்னும் தொழவில்லை என்று ஒரு பதற்றம் அவருடைய உள்ளத்தில் இருந்து விட்டால் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டான் என்று பொருள். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுகை இருக்குல்ல, தஹஜ்ஜத் தொழுகையிலே தானாக அந்த நேரத்தை விழிப்பு ஏற்பட வேண்டும். தானாக யார் எழுந்து கொள்கின்றார்களோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டான் என்று. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், யார் கஷ்டத்தோடு சிரமத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டார். நான்காவது விஷயம் எது என்று சொன்னால் சகோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வரும். எந்த அளவுக்கு சொல்லுவான்னா, பல பேர் பார்த்துருக்கோம், அல்லாஹ் என்னதான் சோதிக்கிறான், நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் தான் சிரமத்தில் இருக்கிறேன் என்று பல பேர் புலம்புவார்கள். அவர் அப்படி புலம்பாமல், இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான், நிச்சயமாக இந்த சோதனை நான் வெற்றி பெறுவேன் என்று இந்த எண்ணத்தோடு அந்த சோதனை யார் அணுகுகின்றார்களோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உம்மை பொருந்தி கொண்டான் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 17வது வசனத்திலே கூறுகிறான், ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த வசனத்திலே ஷைத்தானுடைய செயல்களை, ஷைத்தானுடைய வேலைகளை, ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அட்டாக் செய்வான், எப்படியெல்லாம் தாக்குதல் செய்வான் என்பதை பற்றி திருமறை குர்ஆனிலே இந்த வசனத்திலே தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அது என்னவென்றால், ஷைத்தான் என்பவன் ஒரு மனிதனை 4 விதமாக தாக்குதல் செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم. அதாவது நமக்கு முன்னால் தாக்குதல் செய்வான், பின்னால் இருந்து தாக்குதல் ஏற்படுத்துவான், வலது புறத்திலிருந்து தாக்குதல் செய்வான், இடது புறத்திலிருந்து தாக்குதல் செய்வான். ஆனால் அன்பானவர்களே, ஷைத்தானுடைய தாக்குதலில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொழுகிறார், ஃபர்லான தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார், அதே போல தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணுதலாக தொழுகிறார். அது மட்டுமல்ல, நோன்பை நோக்கக்கூடியவராக இருக்கிறார், ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவராக இருக்கிறார், குர்ஆனை அதிகமாக திலாவத் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் ஷைத்தானுடைய தாக்குதல் அவர் மீது தொடரும். அல்லாஹ் மேலும் சொல்றான் பாருங்க, வலா தஜிது அக்ஸர ஷாக்கிரீன். யார் நன்றி உள்ளவராக இருக்கிறாரோ, யார் நன்றி உள்ளவராக இருக்கிறாரோ அவரை ஷைத்தான் தாக்க மாட்டான் என்று சொன்னார்கள். தொழுகையாளியா தாக்குவான், நோன்பாளியா தாக்குவான், ஹாஜியாரா தாக்குவான், குர்ஆனை திலாவத் செய்யக்கூடியவரா அவரையும் தாக்குவான். ஆனால் யார் நன்றி உணர்வோடு இருக்கிறார்களோ அவர் இடத்திலே ஷைத்தான் செல்ல மாட்டான். அப்படி சென்றாலும் தோல்வி அடைந்து விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகிறார். நன்றி உணர்வு இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நாம் பல மக்களை பார்ப்போம், சிறு வயசுல ஸ்கூல்ல படிப்போம், படிப்பு முடிந்தவுடனே ஆசிரியரை மறந்து விடுவோம். கல்லூரி படிப்பு முடித்தவுடனே நண்பர்களை மறந்து விடுவோம். நம்முடைய பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடனே நம்முடைய பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடனே தந்தையை மறந்து விடுகிறார்கள். பொண்டாட்டி வந்து விட்டால் தாயை மறந்து விடுகிறார்கள். யார் நம்மை தூக்கி விட்டார்களோ, யார் நமக்கு உதவி செய்து நம்மை நல்ல நிலை கொண்டு வந்தார்களோ, நாம் மேலே சென்ற பிறகு அவரே மறந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட நன்றி கட்ட செயலை யார் செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், நன்றி கட்ட செயல் செய்தால் ஷைத்தான் உன்னுடைய குறைபாடுகளை பார்த்து அட்டாக் செய்வான் என்றார்கள். எனவே தான் அன்பானவர்களே, யார் நன்றி உணர்வோடு இருக்கிறார்களோ அவரிடத்தில் ஷைத்தான் அட்டாக் செய்ய முடியாது. மற்றவர்கள் யாராக இருந்தாலும் ஷைத்தானுடைய தாக்குதல் இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகின்றன. எனவே அன்பானவர்களே, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், நம்மிடத்தில் எப்போதும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். ஒரு ஆள் உதவி செய்து விட்டாரா, நமக்கு உதவி செய்தாரா, நமக்கு பக்கபலமாக இருந்தாரா, அவருக்கு நன்றி கடனாக இருப்பது தான் இஸ்லாமிய அம்சத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களே, பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், யார் ஒரு மனிதர் அதிகமாக இந்த கலிமாவை ஓதுவாரோ, இந்த வசனத்தை ஓதுவாரோ, காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதுவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வசனம் என்னவென்றால், அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். இந்த கலிமாவை யார் அதிகமாக ஓதுவார்களோ, சகோதரர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா, எங்கள் இறைவா, ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மை வழங்குவாயாக, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை வழங்குவாயாக, வகீனா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. சாதாரண துவா, ஒரே ஒரு வரி தான், எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, இதனுடைய பொருள் இருக்கின்றது, இதனுடைய அர்த்தம் இருக்கின்றது, மிகப்பெரிய விசாலமானது. எந்த அளவுக்கு விசாலம் என்று சொன்னால், ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை வழங்குவாயாக என்று நாம் கேட்கிறோமே, இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு என்று சொன்னால், யா அல்லாஹ்
எங்களுக்கு ஹலாலான உணவை வழங்குவாயாக, ஹலாலான வியாபாரத்தை தந்துள்வாயாக, ஹலாலான சம்பாத்தியத்தை தந்துள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தீன் பற்றுள்ள மனைவி எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தீன் பற்றுள்ள மனைவி எங்களுக்கு தந்தருள்வாயாக. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமான உடலை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பயனுள்ள கல்வி எங்களுக்கு தந்தருள்வாயாக. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அமல சாலி சாலியான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வாயாக. எந்த விஷயங்க? ஃபித் துனியா ஹஸனா என்று சொல்றேன்ல, ஃபித் துனியா ஹஸனா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இவை அனைத்து பொருட்களும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகத்தில் எதையெல்லாம் நலவைகள் நல்லதாக இருக்கின்றதோ அனைத்தையும் இதில் சேர்ந்து விடுகிறது. ஜாமிஉ துஆ என்று சொல்வார்கள், வரிகள் சின்னது தான். ஃபித் துனியா ஹஸனா, எதையெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கின்றதோ அனைத்தும் இதில் கலந்து விடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சகோதரர்கள், அதுக்கு பிறகு என்ன? ஒஃபில் ஆகிரத்தி ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில நல்லதை வழங்குவாயாக, மறுமையில் எங்களுக்கு நன்மை வழங்குவாயாக என்ற துஆ கேட்கிறோம் இல்ல? அதனுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ் எங்களுக்கு கபருடைய வாழ்க்கை சிறந்ததாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கு இருப்பார்களே, அங்கே அந்த இடத்திலே எங்களுக்கு நிம்மதி வழங்குவாயாக. நாங்கள் பயம் இல்லாமல் இருப்பதற்கு தௌஃபீக் தந்தல்வாயாக. அது மட்டுமல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த அந்தஸ்துகளை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்குவாயாக. எந்த விஷயங்க? ஒஃபில் ஆகிரத்தி ஹஸனா என்று கேட்கிறேன்ல, இது எல்லா விஷயமும் அதில் வந்துருச்சு. எனவே அன்பானவர், இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக அதிகமாக இந்த துஆவை கேளுங்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். இந்த துஆவை யார் அதிகமாக அதிகமாக கேட்பார்களோ எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா நன்மைகளும் அல்லாஹ் சுருக்கி கிலாஸ் ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல, எல்லா பழத்தை வைத்துக் கொண்டு எல்லா பழத்தை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது, ஆனா எல்லா பழத்தை நறுக்கி போட்டு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்ல, அந்த மாதிரி சகோதரர்களே எல்லாம் பிரயோஜனம் எல்லா நன்மைகளும் இந்த துஆவில் அடங்கி விடுகிறது. எனவே எப்போதும் எந்த நேரத்திலும் இந்த துஆவை அதிகமாக கேளுங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பான மேலும் பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட அதிகமா இந்த துஆவை கேளுங்க. அல்லாஹும்ம ரப்பனா அஜிர்னா மின் கிஸித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹும்ம ரப்பனா அஜிர்னா மின் கிஸித் துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் இழிவுபடுத்தி விடாதே என்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அதிகமாக கேளுங்கள். ஏன் என்று சொன்னால் சகோதரிய பல பேர் பாருங்க, 30 வருஷமா பள்ளிவாசல் இமாமத் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு தவறு நடந்திருக்கும். எந்த அளவுக்குன்னா, இரவோடு இரவாக யாருடைய முகத்தில முடிக்க முடியாமல் இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுவார். இது கேவலம் தானே? 30 வருஷமா ஆண்டிருப்பாரு, 30 வருஷமா பள்ளி இமாமத்தில் இருந்திருப்பாரு. ஒரே ஒரு சின்ன விஷயத்தின் காரணமாக இரவோடு இரவாக அவர் ஓடக்கூடிய நிலைமை இருக்கும். அதே போன்று தான் அன்பானவர்களே, பள்ளிவாசலில் 40 வருஷமா முத்தூலியா இருப்பார், 40 வருஷமாக முத்தூலியாக இருப்பார். ஆனால் சிறிய ஒரு வேலையின் காரணமாக, சிறிய செயலின் காரணமாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் மஹல்லாவாசிகள் அவரை கேவலப்படுத்துவார்கள், ஊர்வாசிகள் கேவலப்படுத்துவார்கள். அது போன்ற நிலைமை பல இடத்தில் ஏற்படுகிறது சகோதரர்களே. அதற்காகத்தான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேளுங்கள் அதிகமாக இந்த துஆ கேளுங்கள். அதே போலத்தான் அன்பானவர்களே, பல பேரை பார்த்திருக்கோம். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வான், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வான், 25 ஆண்டுகளாக வேலை செய்வான். அவனை பார்த்து சொல்லுவார்கள், புகழ்வார்கள், நல்ல மனுஷன், அமானிதமானவர், நல்லவர் என்று புகழ்வார்கள். ஆனால் ஒரே ஒரு தவறு, சின்ன தவறு நடந்துவிடும்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் 25 ஆண்டுகள் அவர் புகழ்ந்தார்களே, எல்லோரும் இகழ்ந்து அவன் கெட்டவன் முனாஃபிக் என்று துரத்தி விடுவார்கள். இது போல் நடைபெறுகிறதா இல்லையா சகோதரர்? இது எல்லாம் உலகத்துடைய இழிவு, உலகத்துடைய கேவலம். அதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம ரப்பனா அஜிர்னா மின் கிஸி துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், எங்களை இந்த உலகத்தினுடைய இழிவிலிருந்தும் மறுமையுடைய கேவலத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக, எங்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். நிச்சயமாக நாம் எப்போதும் என்றென்றும் கண்ணியமாக வாழலாம். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்னொரு துவாவை பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவாவை யார் அதிகமாக ஓதுவார்களோ அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அவருக்கு கிடைக்கிறது. ரதீது பில்லாஹி ரப்பா, நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். ஒபில் இஸ்லாமி தீனா, தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக அங்கீகரிக்கிறேன். ஒபி முஹம்மதின் நபியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன் என்று யார் இந்த துஆவை அதிகமாக கேட்பார்களோ, இந்த கலிமாவை அதிகமாக சொல்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் 3 பொக்கிஷத்தை தருகிறான். ஒன்று எதுவென்றால் ஈமானுடைய சுவை அடைந்து விடுவார். ஈமானுடைய சுவை என்றால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், நல்ல காரியங்கள் எது செய்தாலும் ஆர்வமாக செய்வார். இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அன்பானவர்களே, கியாமத் நாளிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நுழைவார். சாதாரண பாக்கியமா? நம்ம ஓதுவது என்ன? ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். நிச்சயமாக இந்த பொக்கிஷங்கள், இந்த பாக்கியங்களை நாம் கண்டிப்பாக பெறுவோம். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களே, மேலும் ஒரு துஆவை பாருங்க. துஆவை துன்னூன் என்று சொல்வார்கள். இந்த துஆ என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சாதாரண துஆ இல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தாங்க. கற்றுத்தந்து விட்டு சொன்னார்கள், உங்களுக்கு கவலையின் மீது கவலை ஏற்படுகிறதா? துன்பத்தின் மீது துன்பம் வருகிறதா? சோதனைக்கு மேல் சோதனை வருகிறதா? இந்த துஆவை ஓதுங்கள். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது யார் அதிகமாக ஓதுகிறார்களோ, எந்த அளவுக்கு அவருக்கு துன்பம் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கி விடுவார். எப்படிப்பட்ட லேசு தெரியுமா சகோதரர்களே? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடல்ல பயணம் செய்யறாங்க. ஒரு விஷயத்தின் காரணமாக கடல்ல தூக்கி போடுறாங்க. மீன் அவரை விழுங்கி விடுகிறது, சாப்பிட்டு விடுகிறது. மீன் வயிற்றில் இருக்கிறாங்க. இரவு ஒரு இருட்டறை, கடலுடைய நீர் கடலுக்குள்ள இருக்காங்கல்ல, அது ஒரு இருட்டறை. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு இருட்டறை. அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்விட துஆ கேட்கிறாங்க. லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் கிடையாது. சுபஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இறைவா, நான் பாவம் செய்து விட்டேன், அநீதம் செய்து விட்டேன், என்னை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க. 40 நாளைக்கு பிறகு மீன் வயிற்றிலிருந்து வெளியே வர்றாங்க சலாமத்தாக. சகோதரர்கள், எப்படிப்பட்ட துஆ பாருங்க. எனவே அன்பானவர்களே, எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த சிரமம் வந்தாலும் இந்த துஆவை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவார். அதே போன்று தான் அன்பானவர் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்மா இன்னி அஸ்ஸாலுக்கல் ஆஃபியா. அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அதிகமாக ஆஃபியத்தை கேளுங்க. யா அல்லாஹ், என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை தா. யா அல்லாஹ், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா, செஹத் ஒரு ஆஃபியத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். இந்த துஆவை அதிகமாக கேட்டால் மிகப்பெரிய பாக்கியம் சகோதரர்களே. உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உலகம் ஃபுல்லா சம்பாதித்தான். உலகத்துல எங்க பார்த்தா அவங்க சொத்து தான் இருக்கு. உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரன், நம்பர் 1 கோடீஸ்வரன்.
ஆனா ஒரே ஒரு கவலை உணவு சாப்பிட்டான், ஜீரணிக்க முடியல. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? புரியுதா உங்களை சொல்றது? உலகம் ஃபுல்லா சொத்து வச்சிருக்கான், உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரன், ஒரே ஒரு கவலை உணவை சாப்பிடுகிறான், ஆனா அவனுடைய குடல் ஜீரணிக்க மறுக்கிறது. என்னங்க பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேளுங்கள். யார் மாத்திரை இல்லாமல் தூங்குகிறாரோ அல்லாஹ்ட்ட உடனே சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கு. நைட்ல அதான் சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட உடனே ஜீரணமாகிறது, உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ், இறைவா எல்லாம் புகழும் உனக்கு என்று. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறது, சலாமத்தாக இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. சின்ன துவா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா, எங்களுக்கு செஹத்தை தா, யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இது கிடைத்து விட்டால் இதை விட ஒரு சொத்து உலகத்தை வேறு ஒன்றும் கிடையாது. எனவே அன்பானவர் இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க அன்பானவர்களே, உஸ்னேசன் சில மக்களை பார்ப்போம், யாரை பார்த்தாலும் கணக்கு போடுவான், இவர் அப்படி அவர் அப்படி. அன்பானவர்களே, நம்முடைய யோசனை சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனுஷன் சாராய கடை இருக்குல்ல, மதுபான கடை, அங்க போறாரு, இறந்து போயிடுறாரு. ஒரு மனுஷன் பள்ளிவாசலுடைய தலைவாசல இறந்து போற மௌத்தா போயிடுறாரு. சொல்லுது புரியுதாங்க? ஒரு மனுஷன் மதுபான பார் கடை இல்ல, மது அருந்துறாங்கல்ல, அந்த கடைக்கு முன்னால் இறந்து போறாரு. இன்னொருத்தர் பள்ளிவாசலுடைய தலைவாசல்ல இறந்து வஃபாத்தாயிடுறாரு. நம்முடைய சிந்தனை என்ன வரும்? பாருக்கு போனார் கெட்டவன்ப்பா, பள்ளிவாசல் வந்து இறந்துட்டாருப்பா, இவர் ரொம்ப நல்லவருப்பா, இப்படிதானே சிந்தனை வருது. அன்பானவர்களே, இதை விசாரித்து பார்த்தால் எப்படி இருக்குது என்று சொன்னால், யார் மதுபான கடைக்கு போனாரோ அவர் எந்த நியத்தில் போனார் என்றால், இந்த மனிதர் இப்படியெல்லாம் குடித்து சாகிறார்களே, இவர்களுக்கு ஒரு நல்ல நசியத்தை சொல்லுவோம், இவருக்கு நல்ல அறிவுரை சொல்லுவோம், தாவத் தப்லீக் தாவா பணியை அந்த இடத்திலே செல்வோம் என்று அங்கே போனார், இறந்து விட்டார். இன்னொருத்தன் பள்ளிவாசல மௌத்தா போனா இல்ல, இந்த இவரை விசாரித்து பார்த்தா நிலைமை எப்படின்னா, பள்ளிவாசல செருப்பு தேட வந்தவன். நம்ம சிந்திச்சோம்னா பள்ளிவாசல தான் மௌத்தா போயிட்டா நல்லவன், அப்படித்தானே சிந்திச்சோம். எனவே சகோதரர்களே, யாரையும் பின்னால் இருந்து நாம் கணக்கு போடக்கூடாது. இவை அனைத்தும் தரக்கூடிய யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான். எனவே அன்பானவர்களே, எந்த மனிதரை பார்த்தாலும் உஸ்னேசன் நல்ல மனுஷன் பா, அவர் கெட்டவர் அவர் இருந்து போட்டார், அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய எண்ணங்கள் அவரை பார்த்து இவர் நல்ல மனுஷன், இப்படித்தான் யூகிக்க வேண்டுமே தவிர அவரை பற்றி கெட்டது பலா முசீபத் நாம் பேசிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய வெறுப்பு காலாவாகும். இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. மேலும் பாருங்க அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பனி இஸ்ராயீல் அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிலைநாட்டுவீராக. எப்போதுன்னா சூரியன் சாய்ந்ததிலிருந்து. சூரியன் சாய்ந்ததில் என்றால் ஸுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை. இலா கஸகில் லைல், அதே போல இரவு இருள் சூழ்ந்த பிறகு 3 தொழுகை இருக்கிறது. மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, சுபுடைய தொழுகை, 3 தொழுகை இருக்குல்ல. இந்த 5 தொழுகையில ஃபஜருடைய தொழுகை இருக்குல்ல, ஃபஜருடைய தொழுகையிலே ஃபஜர் நேரத்திலே யார் குர்ஆனை அதிகமாக திலாவத் செய்கிறார்களோ, குர்ஆனை ஓதுகிறார்களோ, அந்த திலாவத்திலே வானவரும் கலந்து கொள்கிறார்கள். அதனால சகோதரர், சுபு தொழுத பிறகு உங்களால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு வசனங்கள் ஓத முடியுமோ அதை ஓதுவதற்காக முயற்சி செய்யுங்க. ஏன் என்று சொன்னால் அந்த நேரத்திலே
அந்த நிலையிலே வானவர் நம்முடைய இடத்து அமர்ந்து கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் இதைவிட பாக்கியம் வேற ஏதாவது இருக்கிறதா? எனவே அன்பானவர்களே, இந்த பாக்கியம் பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் தான் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான் என்பதற்கு அடையாளம் என்ன? அல்லாஹ் நம்மளை ஏத்துக்கிட்டான், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வுடைய குஸ்ஸூதியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும் இல்லை? அந்த அடையாளம் என்னவென்றால் அன்பானவர்களே, தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது. அந்த ஃபர்லான தொழுகை தொழுவரை அவருடைய உள்ளத்திலே பதற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆஹா, பாகு சொல்லப்பட்டு விட்டது, ஸுஹருடைய தொழுகை நேரம் வந்து விட்டது, நான் இன்னும் தொழவில்லை என்று ஒரு பதற்றம் அவருடைய உள்ளத்தில் இருந்து விட்டால் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டான் என்று பொருள். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுகை இருக்குல்ல, தஹஜ்ஜத் தொழுகையிலே தானாக அந்த நேரத்தை விழிப்பு ஏற்பட வேண்டும். தானாக யார் எழுந்து கொள்கின்றார்களோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டான் என்று. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், யார் கஷ்டத்தோடு சிரமத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டார். நான்காவது விஷயம் எது என்று சொன்னால் சகோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வரும். எந்த அளவுக்கு சொல்லுவான்னா, பல பேரும் பார்த்துருக்கோம், அல்லாஹ் என்ன தான் சோதிக்கிறான், நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் தான் சிரமத்தில் இருக்கிறேன் என்று பல பேர் புலம்புவார்கள். அவர் அப்படி புலம்பாமல், இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான், நிச்சயமாக இந்த சோதனை நான் வெற்றி பெறுவேன் என்று இந்த எண்ணத்தோடு அந்த சோதனை யார் அணுகுகின்றார்களோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உம்மை பொருந்தி கொண்டான் என்று. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நான் மேற்கூறப்பட்ட எத்தனை விஷயங்கள் சொன்னேனோ, எத்தனை சூறாக்கள் சொன்னனோ, எத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டதோ, எத்தனை துவாக்கள் சொன்னனோ, நிச்சயமாக நீங்கள் நினைவில் கொண்டு இதன்படி அமல் செய்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்தோடு சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள்.